வணக்கம். அன்பார்ந்த துவாரகா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இப்போ நம்ம தினப்பலன் அப்படின்னு எடுக்கிறது லக்ன ரீதியாக பார்க்க இருக்கிறோம். ஏன்னா ராசி பலன் பார்த்து பார்த்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். லக்ன ரீதியாக கிரகங்களினுடைய நகர்வு மிக மிக முக்கியம். அதன்படி தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும். அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் 10 நாட்களுக்கு ஒரு யுகம், அதாவது ஒரு 10 நாட் பலன் அப்படின்னு போட்டு ஒரு தேதியிலிருந்து 10 நாள் கணக்குக்கு நம்ம தினம் என்ன நட்சத்திரம் நடக்கு, அது எந்த வகையில் நமக்கு அந்த நட்சத்திர நாள் நிகழ்வுகளை நடத்தும் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். 10 நாட்களுக்கான தினப்பலன் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில், அதாவது நவம்பர் 19 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும். முதல் நாள் நவம்பர் 19 புதன்கிழமை காலையில் 7:58 விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் துலாம் ராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரமான விசாகத்தில் பயணிக்கிறார். விசாக 3 பாதம் துலா ராசியில் இருக்கும், ஒரு பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். அந்த விருச்சிக ராசிக்கு மிட் நைட்டில், அதாவது விடிய காலையில் 4:13 மாறுவார். அது வரைக்கும் துலா ராசியில் சந்திரன் இருப்பார். குருவை போல இன்றைய நாள் பலன் நமக்கு நடக்கும். நமக்கு பாக்கியாதிபதி அல்லவா குரு. ஒரு தெய்வ அனுகிரகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதே நேரத்தில் வெளிநாடு வேலை, செலவுகள், சுப செலவுகள், ரகசிய செயல் திட்டங்கள் இவற்றையும் செய்வார். இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாருன்னா அதுக்கு குருவனுடைய துணை வேணும். இப்போ அந்த குரு கடகத்தில் வலுவாக இருக்கார். கடகராசியில் 4ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச 4ஆம் பாதத்தில் வலுவாக இருக்கார். அதனால் பலன் எப்படி அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கல்வி, அடிப்படை கல்வி, தாயார், இதெல்லாம் குறிக்கிற ஸ்தானம். அதனால் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு குரு செயல்படுவார். வீடு சார்ந்த நன்மைகள், இடம் சார்ந்த நன்மைகள், வாகனம் சார்ந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் குரு மட்டும் இல்லை, சனியும் இருக்காரு, ராகுவும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற சனியும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த 2 பேருனுடைய ஒரு கலப்பு பலனும் நடக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது அல்லது செலவு பண்ணுறது, இது மாதிரி நிகழ்ச்சிகளும் இன்னைக்கு நடக்கும். நவம்பர் 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:58 முதல் அனுஷம் நட்சத்திரம். சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால அஷ்டமம், சந்திராஷ்டமம், உண்மையான சந்திராஷ்டமம் இதுதான். சனி வேற 12ல் இருக்காரு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் இருக்கிற சந்திரன் சனியாகவே செயல்படுகிறார். அந்த சனியும் நமக்கு 12ல் இருக்கிறார். அவர் குருவாக செயல்படுகிறார். குரு 4ல் இருக்காரு. 4, 8, 12 ஒரு லக்னத்திற்கு ஆகாத ஸ்தானங்கள். கொஞ்சம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் நன்மை தந்தாலும், அகம் சார்ந்த வகையில், அதாவது உறவுகள் சார்ந்த வகையில், ஆரோக்கியம் சார்ந்த வகையில் நமக்கு பிரச்சனைகள், திடீர் பிரச்சனைகள், திடீர் விபத்துகள், இதையெல்லாம் உண்டு பண்ணுற இடம் தான் 8, 12. நம்ம பொருளை பறி கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் மிக மிக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சனி திசையே நடக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு பேசாமல் எல்லா காரியங்களையும் தள்ளி போட்டுருக்கு. நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல், அதாவது மதியம் 1:55 வரைக்குமே இந்த அரிசி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம். அதனால் மறுநாள் வெள்ளிக்கிழமையும் மதியம் வரைக்கும் ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் நமக்கு, அதாவது புதன் கிரகமும் விசாகத்தில் தான் இருக்கிறார். அப்போ புதன் வக்கரகதியில் இருக்கார்.
அதனால் நமக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடம் கம்யூனிகேஷன், வேலை, இது சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கைகளில் திடீர் மாற்றங்களை, திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்கும். புதன் குருவை போல செயல்படுகிறார். அதே போல சுக்கிரனும் குருவை போல செயல்படுகிறார். சனியும் குருவை போல செயல்படுகிறார். ராகுவும் குருவை போல செயல்படுகிறார். இத்தனை கிரகங்களும் இன்னைக்கு இந்த புதனோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பலன் தருவாங்க. நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:46 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு மேலே மூல நட்சத்திரம். இப்போதான் சந்திரன் 8லிருந்து 9ஆம் பாவத்துக்கு விடுதலை ஆகிறார். மூல நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார், சிம்ம ராசியில். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் அதே மாதிரி குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏதோ ஒரு உடல் உபாதைகள் இருந்தாலும் அதிலிருந்து கிளியர் ஆகும். சில பேருக்கு கடன் அடையும், சில பேருக்கு பகைகளில் கூட ஒரு பஞ்சாயத்தை பண்ணி அது நமக்கு சாதகமாக முடியும். பேசலாம். நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மூல நட்சத்திரம் என்பது இரவு 7:27 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். மறுநாள் நவம்பர் 24 திங்கட்கிழமை இரவு 9:52 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனும் குருவை போல செயல்படுகிறார். சனியும் குருவை போல செயல்படுகிறார். ராகுவும் குருவை போல செயல்படுகிறார். குருவும் குரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மாற்றம் மாற்றம் மாற்றம்னே சொல்லுது. ஏதோ ஒரு சேஞ்சு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு கஸ்டமரை மாற்றுறோம், அல்லது ஒரு ஃபீல்டை மாற்றுறோம், அல்லது ஒரு இடத்த மாற்றுறோம், வேலை செய்கிற இடத்த மாற்றுறோம். அட்லீஸ்ட் இன்டர்னல் சேஞ்சஸாவது பண்ணுறோம். இது போக இந்த சுக்கிரன் நட்சத்திரம் நமக்கு திருமண பந்தத்துக்கு நல்லதாக இருக்குது, சுபகாரியங்களுக்கு நல்லதாக இருக்குது. நவம்பர் 25ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம். அது முழுக்க முழுக்க அதாவது இரவு 11:57 வரைக்கும் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராடம் மகர ராசியில் சந்திரன் போகிறாரு 10ஆம் இடத்துல. சூரியன் 8ல் விருச்சிக ராசியில் சனியோட நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால கடுமையான உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். பரபரப்பு படபடப்பு உண்டாகும். ஆனால் அதனால் பெருசாக நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நெகட்டிவாக இருக்காது. பாசிட்டிவாக நடக்கும், நன்மை நடக்கும். நவம்பர் 26ஆம் தேதி புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம். தொழில் பலம் உள்ள நாளாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், உணவு, உடை, மருந்து, அனைத்து விதமான தொழில் பலம், விவசாயம் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். நவம்பர் 27 வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். முழுக்க முழுக்க 2 பாதம் மகர ராசியில் இருக்குது, 2 பாதம் கும்பராசியில் இருக்குது. கும்பராசிக்கு மதியம் 2:06 சந்திரன் வந்துடுவார். அப்போ இன்றைய பலன் செவ்வாயினால் நடக்கிறது. செவ்வாய் விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் எதிர்பார்த்த காரியங்களில் கொஞ்சம் தாமதங்கள் ஆகும். அதை கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு தான் நாம் ஜெயிக்க வேண்டியிருக்கும். நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம். சந்திரன் லாபராசிக்கு வந்துடுறாரு, ராகுவும் லாபத்திலேயே இருக்காரு. அதனால் நல்ல பலன்கள் நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.